இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் சூடோ எலமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அண்ட் இது என்னோட HTML கோட் அண்ட் இது என்னோட ஸ்டைல் ஷீட். HTMLல 2 பேராகிராஃப் எலமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிற கிளாஸ் நேமும், செகண்ட் பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிற கிளாஸ் நேமும் நான் கொடுத்துருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் சூடோ எலமெண்ட்டோட யூஸ் பற்றி பார்க்கலாம். நம்மளோட டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சூடோ எலமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஹாப்பி கோடிங் அப்படின்ட்டு இருக்கிற இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டில் ஹெச்சுக்கு மட்டும் நான் ஸ்டைல் ஆட் பண்ணோன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டைலை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேராகிராஃப் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணோம். நான் கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் நேம் வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன். டாட் ஃபர்ஸ்ட் லெட்டர் சூடோ எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா டபுள் கோலன் நம்மளோட சூடோ எலமெண்ட் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் இப்போது ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சோட ஃபாண்ட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி கலரையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணோன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சூடோ எலமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளோட டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்னா நம்ம பேராகிராஃப் எலமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஸ்பெஷல் ஸ்டைல் டு தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் யர் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. டு தி வரைக்கும் ஒரு லைனும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் யர் டெக்ஸ்ட்டுங்கிறது செகண்ட் லைன்லையும் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட்டோட சின்டாக்ஸ் என்னென்னா நம்மளோட செலக்டர் நேம் ஃபர்ஸ்ட் லைன், கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லைன் டபுள் கோலன் அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற சூடோ எலமெண்ட்டோட நேம் ஃபர்ஸ்ட் லைன். நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் நம்மளால் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளால் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் ஆட் பண்ண முடிஞ்சாலும் இந்த ஸ்டைல்ஸ் ஒன்லி பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆட் ஆகும். இன்லைன் டெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து ஆட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்லைன் எலமெண்ட்டான ஐ டேகை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன் பேராகிராஃப் டேக்கு பதில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி கோடிங்கில் வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்டைல் வந்து அப்ளை ஆகலை. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகாமல் இருக்குது. அண்ட் அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு பதில் நான் ஸ்பேன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேன் இன்லைன் எலமெண்ட்டுக்கு ஆட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட் ஸ்டைலும் வந்து ஆட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட் பிளாக் லெவல் டெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணும். இன்லைன் டெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு இந்த 2 சூடோ எலமெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணுற ஸ்டைல் வந்து ஆட் ஆகாது. அண்ட் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சூடோ எலமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் சூடோ எலமெண்ட் எந்த எலமெண்ட்டுக்கெலாம் நம்மளால் ஆட் பண்ண முடியும் அண்ட் அதோட யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.